மாதம் மாதம் கப்பம் வாங்கிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள். ஸ்டாலினிடம் சிக்கிய கருப்பு ஆடுகள். பெரிய நெட்வொர்க்கே இயங்கி இருக்கு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தமிழ்நாடு அரசை நிலைகுலைய வைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் கடந்த 2022ஆம் வருடம் ஏற்பட்ட கலவரம் திமுக அரசின் நிர்வாகத்துக்கு எதிராக விமர்சனங்களை கொடுத்தது. உண்மை தகவல்களை அரசில் உள்ளவர்களும் அதிகாரிகளும் மூடி மறைத்ததாக அப்போது குற்றச்சாட்டுகள் எதிரொலித்தன. அந்த சமயத்தில் அமைச்சர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் நம்பவில்லை. ஆனால் தற்போது கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணமான பல சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட்டதாக ஸ்டாலினுக்கு கிடைக்கும் தகவல்களை அவர் நம்பத் தொடங்கியிருக்கிறார் என்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அடுத்த கோமுகி ஆற்றங்கரை நந்தவனம் பகுதியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம், மாதவச்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் குடித்திருக்கின்றனர். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கி உள்ளது. இதில் பலியானோர் எண்ணிக்கை 52 ஆக உயர்ந்து உள்ளது. இதில் ஏற்கனவே சாராயம் காய்ச்சிய 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த 50 நபர்கள் வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றெரிச்சல் போன்ற உபாதைகள் இருப்பதாக தெரிவித்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி நபர்கள் பாக்கெட் சாராயத்தை அருந்தியிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தமிழ்நாடு அரசை நிலைகுலைய வைத்துள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் சென்றுள்ளதாம். அதன்படி மாவட்ட கலெக்டருக்கு கீழுள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளான தாசில்தார், RI, VAO உள்ளிட்டவர்களும் இந்த கள்ளச்சாராயம் தடையின்றி காய்ச்சவும் சப்ளை ஆவதிலும் உடந்தையாக இருந்துள்ளனர். மாதம் கப்பம் செலுத்தப்பட்டு வந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனையாவதற்கு உடந்தையாக இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை பாயவில்லை என்றும், மாவட்ட SPயை சஸ்பெண்ட் செய்யும் நிர்வாகம் மாவட்ட கலெக்டரை மட்டும் சஸ்பெண்ட் செய்யாமல் இடமாற்றம் செய்யப்பட்டது ஏன் எனவும், கலெக்டரான IAS அதிகாரியை கோட்டையில் உள்ள அரசு செக்ரட்டரிகளாக இருக்கும் IAS அதிகாரிகள் தொழில் ரீதியாக காப்பாற்றுகிறார்களா என்றும் பல கேள்விகள் எழுந்துள்ளன. இப்படித்தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அறிக்கையில் மாவட்ட கலெக்டர் மீதும் குற்றச்சாட்டு கூறப்பட்டிருந்த நிலையில் கலெக்டர் மீது மேலதிக நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்கவில்லை. அதேபோலத்தான் ஜெயலலிதா மரணத்திற்காக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனும் சில IAS அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியது. அவர்கள் மீதும் நடவடிக்கை இல்லை. ஆனால் IPS அதிகாரிகள் என்றால் உடனடியாக நடவடிக்கை பாய்ந்துவிடுகிறது என்றும் கோட்டையில் பேச்சுக்கள் எதிரொலிக்கின்றன. இப்போது ஏதாவது கமிஷன் அமைத்தாலும் அதில் நடவடிக்கை இருக்குமா என்ற கேள்வி உள்ளது. இதையெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்கிற விவாதம் அரசியல் விமர்சகர்களிடம் எதிரொலிக்கச் செய்கிறது. இந்நிலையில் நான் ஓடி ஒளிபவன் அல்ல என்றும், முதல்வர் என்ற முறையில் பொறுப்புடன் பதில் அளிக்கிறேன் என்றும் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்த ஸ்டாலின், என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடம் இருந்து மக்களை காக்க எந்தவிதமான கடுமையான நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன் என்று கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவாதத்துக்கு முதல்வர் MK ஸ்டாலின் பதில் அளித்தார். அதில் கருத்துக்களை தெரிவித்த உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்க்கட்சித் தலைவரும் அவைக்குள் இருந்து தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். அரசியல் காரணங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்துவிட்டார். அவருக்கும் சேர்த்து விவரங்களை இங்கு வழங்குகிறேன். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தது வேதனையை தருகிறது. அவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதால் பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினேன்.
மேலும் விழுப்புரம், சேலம், திருச்சி, செங்கல்பட்டில் இருந்து 57 மருத்துவர்கள், செவிலியர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற நிகழ்வுகளில் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் உயிர் காக்கும் நிகழ்வுகள் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. மருந்துகள் தேவைப்பட்டால் வெளிச்சந்தையிலும் வாங்கி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 164 நபர்களில் 117 நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவிந்த ராஜ் என்ற கண்ணுக்குட்டி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து 200 லிட்டர் மெத்தனால் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் மூவரும் இதில் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இந்த சம்பவம் குறித்து எனக்கு தகவல் வந்தவுடன் கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சரான எவ வேலு உள்ளிட்டோர் அங்கு அனுப்பி வைத்து மருத்துவ பணிகளை தீவிரப்படுத்தினேன். கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக 2 நாளில் அறிக்கை கொடுக்க சொல்லியுள்ளேன். அறிக்கை கிடைத்ததும் அதன் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்துவேன் என உறுதியளிக்கிறேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனையை அளித்த இந்த துயர சம்பவத்துக்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல்கட்டமாக கலெக்டர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். எஸ்பி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தீர விசாரிக்கும் பொருட்டு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மீது சட்டரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகின்றோம். தொடர் நடவடிக்கை குறித்து இங்கு அனைவரும் பேசினீர்கள். கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இதேபோன்ற சம்பவம் தொடர்பான வழக்கினை இந்த அரசு சிபிசிஐடி-இடம் ஒப்படைத்தது. அந்த வழக்கு 2 மாவட்டங்கள் தொடர்புடையது. அதில் விழுப்புரம் வழக்கினை பொறுத்தவரையில் 21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். 8 குற்றவாளிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை அலுவலர்கள் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட வழக்கினை பொறுத்தவரையில் 6 வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 9 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 5 நபர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 6 காவல்துறை அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாடு அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல், போலி மதுபானங்கள் கடத்துவது மற்றும் விற்பனை செய்வது போன்ற குற்றச் செயல்கள் நடைபெறாவண்ணம் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அரசியல்வாதிகள் மீதும் அதிகாரிகள் மீதும் அனைவரும் குற்றச்சாட்டு சுமத்தும்போது சில அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துவிட்டு அரசியல்வாதிகள் தப்பிவிடாமல் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரென தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்னதான் நடக்குமென பொறுத்திருந்து பார்ப்போம்.